முக்கிய செய்தி: தைலாபுரம் வீட்டில் தனது தாய் சரஸ்வதியை அன்புமணி ராமதாஸ் நேரில் சந்தித்து ஆசி பெற்ற புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது. திண்டிவனம் தைலாபுரத்தில் உள்ள இல்லத்தில் ராமதாஸ் வீட்டில் தனது தாயை சந்தித்து அன்புமணி ஆசி பெற்ற புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது. தீவிர தேர்தல் பரப்புரைக்கு இடையே வீட்டிற்கு சென்றிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் தனது தாயிடம் ஆசி பெற்றிருக்கிறார். தந்தை ராமதாசுடன் மனக்கசப்பு நீடிக்கும் நிலையில் தாயை நேரில் சந்தித்து நலம் விசாரித்து ஆசி பெற்றிருக்கிறார். அதோடு அவரது கையால் உணவு மருந்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். திண்டிவனம் தைலாபுரத்தில் உள்ள இல்லத்தில் அன்புமணி ராமதாஸ் தனது தாயிடம் ஆசி பெற்ற புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை விரிவாக வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் காத்திருக்கிறார். ராஜேஷ், விவரங்கள். சரவணன் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் பல மாற்றங்களை நிறைந்ததாக இருக்கிறது. குறிப்பாக பாமகவில் தந்தை மகனுக்கு இடையே ஆன அந்த சச்சரவு சண்டை என்பது முற்றி பாமக கட்சி யாருக்கு என்பது குறித்து நீதிமன்றம் வரைக்கும் சென்று பாமக தங்களுக்கு தான் சொந்தம் என அன்புமணி அவர்கள் நிரூபித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராமதாஸ் அவர்கள் தனியாக 30 தொகுதிகளில் சிலிண்டர் சின்னத்தில் தன்னுடைய ஆதரவாளர்களை களமிறக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலின் காரணமாக தன்னுடைய வேட்பாளர்களை ஆதரித்து அன்புமணி ராமதாஸ் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில்தான் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய தைலாபுரத்தில் நேரடியாக சென்று தாயிடம் அவர் ஆசி பெற்றிருக்கிறார். அவருடைய அம்மாவிடம் அவர் ஆசி பெற்றிருக்கிறார். இந்த தேர்தலில் தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர் ஆசி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய தாய் அவருக்கு நெற்றியில் முத்தமிட்டு அவருக்கு உணவு பரிமாறி இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தில் தர்மபுரியில் நடைபெறக்கூடிய பிரச்சாரத்தில் ராமதாஸ் கலந்து கொள்வதற்காக தைலாபுரத்தில் இருந்து புறப்பட்டு தர்மபுரி சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தைலாபுரத்தில் அன்புமணி ராமதாஸ் சென்று தனது தாயிடம் அவர் ஆசி பெற்றிருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் தற்பொழுது வைரலாகி வருகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.